தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. சட்டத்தை காக்க வேண்டியவர்களே இப்படியா? பெண் போலீசாருக்கு ஆண் போலீசார் பாலியல் தொல்லை. கிளிநொச்சி கூட்டத்தில் அடாவடி செய்த அர்ச்சுனா எம்பி இழுத்து வெளியேற்றியுள்ள போலீசார். தமிழர் பகுதியில் சமூக ஊடக காணொலியால் சிக்கிய இளைஞர்கள் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பல்கலைக்கழக மாணவி திடீர் உயிரிழப்பு சம்பவத்தினால் துயரம். யோசித ராஜபக்சவின் வழக்கு விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. தமிழர் பகுதியை மிரள வைத்து ஆபத்தான நபருக்கு நேர்ந்த கதி, அதிரடி காட்டிய அதிகாரிகள். இலங்கை சமூக ஊடக விளம்பரங்களால் இளைஞர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து. சலைவுக்கு எதிராக கருதினால் எடுத்த நடவடிக்கை, முன்னெடுக்கப்பட்டு வரும் கோரிக்கை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் ஒருவருக்கு சக காவலர் ஒருவரின் மடியில் அமர்ந்து அந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தம்புள்ளை கம் உதாவ மைதானத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. பாதுகாப்பு பணியின் போது அந்த பெண் காவலர் அமர்ந்திருந்த போது மதுபோதையில் வந்த மற்றொரு காவலர் பெண் காவலரின் மடியில் வலுக்கட்டாயமாக அமர்ந்து அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார். சம்பவம் குறித்து தம்புள்ளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் போலீசாரால் வெளியேற்றப்பட்டார். கிளிநொச்சி கூட்டத்தில் அடாவடி செய்த அர்ச்சுனா எம்பியை போலீசார் கூட்டத்திலிருந்து வெளியேற்றியுள்ளனர். இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூறிய கருத்துக்களால் சர்ச்சை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் வெளியே அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்களில் வைரலாக பரவிய காணொலியை தொடர்ந்து வீதிகளில் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்களை இயக்கி பொதுமக்கள் மற்றும் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இன்று சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணையின் போது சந்தேகவர்களான இளைஞர்கள் தலைக்கவசம் அணியாமல் ஒரே மோட்டார் சைக்கிளில் 3 மற்றும் 4 பேர் பயணித்ததோடு வீதியை மறைத்து ஆபத்தான சாகசங்களில் ஈடுபட்டமை சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட வைரல் வீடியோ ஆதாரம் மூலம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்மாந்துறை பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிடமும் குறித்த இளைஞர்கள் மன்னிப்பு கோரி அதற்கான எழுத்து மூல கடிதங்களை பெற்று நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கேகாலை ரங்வல பரணகம்பல பகுதியைச் சேர்ந்த ருகுணு பல்கலைக்கழக விவசாய பீட மாணவியொருவர் உடல்நலக்குறைவினால் உயிரிழந்துள்ளார். 24 வயதுடைய ரணசிங்க முதலியன் சேலாக்கே ஜுகாரி சந்தீபா என்பவரை உயிரிழந்தார். உடல்நல பிரச்சினை நாக்கின் கீழ் ஏற்பட்ட சிறிய கொப்பளம் ஒன்றை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின் உடல்நிலை மோசமுற்ற நிலையில் அவர் குருநாகல் புதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் அவருடைய பாட்டியான டெய்சி போரஸ் ஆகியோருக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை பூர்வாங்க விசாரணைக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அரசு சட்டத்தரணி ஒஸ்வல்ட் பெரேரா நீதிமன்றில் ஆஜராகி இந்த வழக்கின் பூர்வாங்க விசாரணை மாநாட்டுக்கான தேதி ஒன்றை ஒதுக்குமாறு தெரிவிக்கப்பட்டது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிபதி இந்த வழக்கை பூர்வாங்க விசாரணை மாநாட்டுக்காக ஆகஸ்ட் 31ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருகோணமலை உப்புவெளி பகுதியில் ஆபத்தான வாள்கள் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் பிரதான பாதாள உலகக்குழு தலைவராக கருதப்படும் கெம்பா உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் விசேட போலீஸ் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். உப்புவெளி மின்சார நிலைய வீதியில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் கணிசமான அளவு போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தற்போதைய காலகட்டத்தில் போதைப்பொருள் பாவனை ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழிக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதோடு நண்பர்களை விட இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பரப்பப்படும் தவறான விளம்பரங்களும் வழிகாட்டுதல்களும் இளைஞர்களை போதைப் பழக்கத்துக்கு இட்டுச் செல்வதாக சிரேச பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்தார். அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னர் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களின் ஊடாக போதைப்பொருள் பழக்கம் பரவிய நிலையில் தற்போது சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்களின் ஊடாக இடம்பெறும் தவறான பிரச்சாரங்கள் இளைஞர்களை அதே அளவில் பாதித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் தற்போது ரசாயன முறையில் தயாரிக்கப்படும் செயற்கை போதைப் பொருட்களின் பயன்பாடு பாரிய அளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்யக்கோரி அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலி மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனுவுக்கு எதிராக கொழும்பு பேராயர் கருத்தினால் மல்கம் ரஞ்சித்தால் இடைப்புகு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செலவின் குறித்த மனுவால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு எவ்வித தடைகளும் ஏற்படக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த இடைப்புகு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவானது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த் அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழாம் முன்னிலையில் எதிர்வரும் 17ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன் அறிவிப்பின்றி தடுப்பு காவல் இடங்களுக்குள் செல்ல தனக்குள்ள சட்டப்பூர்வ அதிகாரங்கள் இருந்த போதிலும் இந்த மாத தொடக்கத்தில் வெலிக்கடை சிறைச்சாலையில் இதனுடைய அதிகாரிகளுக்கு உட்செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு கடும் கவலை வெளியிட்டுள்ளது. ஜூலை 7ஆம் தேதி ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிறைக்கு நுழைய மறுக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அதன் தலைவர் நீதிபதி LTP தேகேதினிய தலைமையில் ஜூலை 14ஆம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டது. அதன்படி சிறைக்குள் நிலவும் நிலையற்ற பாதுகாப்பு சூழல் காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டதாக சிறை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா மற்றும் லக்சம்பர்க்கில் வேலை வாங்கித் தருவதாக உறுதியளித்து 5 நபர்களிடமிருந்து சுமார் 8 மில்லியன் ரூபாவை மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் புலனாய்வு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் வெள்ளம்பெட்டிய பகுதியில் கைது செய்யப்பட்ட அந்த சந்தேக நபர் கொலனாவையைச் சேர்ந்த 38 வயதுடைய ஃபைஸ் முகமது நப்திகார் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். விசாரணையின்படி யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த 5 நபர்களுக்கு கனடா மற்றும் லக்சம்பர்க்கில் வேலை வாங்கித் தருவதாக உறுதியளித்து சந்தேக நபர் சுமார் 8 மில்லியன் ரூபாவை மோசடியாக பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் மல்லாகம் காவல் நிலையத்தில் சந்தேக நபருக்கு எதிராக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் கொலை வழக்கை மூடிமறைக்க முன்னிலையில் இருந்து செயற்பட்ட நபர் குறித்த கருத்தை இலங்கை காவல்துறை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த வழக்கை பிரதி காவல்துறை அதிபர் பிரசாத் ரணசிங்க மூடிமறைக்க முன்னிலையில் இருந்து செயற்பட்டார் என்று அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியது. இந்த ராஜபக்ஷ கூட்டத்தின் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் என்றும் சம்பவத்தை மூடிமறைத்தது அவருக்கு பின்னால் இருந்தவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவே என்றும் தெரிவிக்கப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. கட்டுநாயக்க காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் காவல்துறை அதிகாரி ஒருவரின் துப்பாக்கியினை பறித்து மற்றொரு அதிகாரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடிய சந்தேக நபர்கள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகின. கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபரிடம் இடம்பெற்ற விசாரணையின் போது இந்த தகவல்கள் வெளியாகின. சந்தேக நபரை கைது செய்வதற்காக பல காவல்துறை குழுக்கள் இணைந்து விசேட சோதனை நடவடிக்கை ஆரம்பித்த நிலையில் நீர்கொழும்பு பிராந்திய குற்றவியல் பணியத்தின் அதிகாரிகள் குழுவால் திவலப்பட்டிய பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் திவலப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவர் என்றும் அவரிடமிருந்து 31 கிராம் ஐஸ் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபரின் வசமிருந்து காவல்துறை அதிகாரியின் துப்பாக்கியும் கொள்ளடிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளும் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளன. துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்குள்ளான காவல்துறை அதிகாரி நீர்கொழும்பு வைத்தியசாலையிலும் தாக்குதலுக்குள்ளான மற்ற காவல்துறை அதிகாரி மினுவாக்குட வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான காலநிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை அம்பாத்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்றின் காரணமாகவும் மின்னல் தாக்கங்களாலும் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.